ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. வழக்கம் போல் 5 மணிக்கே எழுந்தாச்சு. எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிக்கலான்னு பார்த்தா ரொம்பவே சோம்பேறியாக இருந்தது. சரி ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்பெக்ஸை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு ஏதாவது புக்கு படிக்கலான்னு சொல்லி இந்த புக்கு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த புக்கு ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை. சரி இன்றைக்கி படிக்கலான்னு சொல்லிட்டு இதை தான் எடுத்தேன் சும்மா படிக்கிறதுக்காக. இந்த புக்கு நேம் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ். நம்ம வந்து ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு டவுட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த புக்கை கண்டிப்பாக படிக்கலாம். படித்த வரைக்கும் இந்த புக்கு நல்லாயிருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறேன், டெய்லியும் நைட்டும் படிப்பேன் மார்னிங்கும் படிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் மார்னிங் நைட் 2 டைமுமே கண்ணு முழிச்சு படிக்க மாட்டேன். ஏதாவது ஒரு டைம் தான் சூஸ் பண்ணிப்பேன். ஏர்லி மார்னிங்கே எழுந்து படிச்சிட்டேன்னா நைட் ஸ்டடி பண்ண மாட்டேன், சீக்கிரமாகவே தூங்கிடுவேன். இன்கேஸ் நான் லேட்டாக இருந்துட்டேன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நைட்டு படித்து முடிச்சிடுவேன். இந்த புக்கு படிச்சுட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. பார்த்தா சன்ரைஸே ஆகிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டெரஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் வந்திருந்தேன். நான் மாடிக்கு போனப்போ டைம் வந்து ஒரு 6:45, 7 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கே வந்து ரொம்ப வெயிலாக இருந்தது. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரோஸ் செடி எல்லாமே செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி அதுக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லி ஊற்றிட்டு இருந்தேன். தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 40 minutes என்னால் எவ்வளோ நேரம் முடியுதோ வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டேன். கீழே வந்து பார்த்தா என்னுடைய பையன் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தார். சரி நல்லதாக போச்சுன்னு சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு படிக்கிறதுக்காக வந்துட்டேன். இந்த புக்ஸ் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வைக்கிறத விட அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு புக்கு எடுத்தோன்னா எல்லா புக்கும் கலைஞ்சிரும். திருப்பி திருப்பி அடுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னுமே ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் இங்கே அடுக்கி வைக்க இடம் இல்லை. சரி இம்பார்ட்டண்ட்டாக நான் அடிக்கடி எடுத்து படிக்கிற புக்ஸை மட்டும் இங்கே வச்சுருப்பேன். மற்றது எல்லாத்தையும் வேறு ஒரு ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருப்பேன். நான் அன்வான்டாக நிறைய புக்ஸ் வந்து வாங்கி வைக்க மாட்டேன். எனக்கு என்ன புக்கு தேவையோ அது மட்டும் தான் வாங்குவேன். என்கிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி 95% வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் தெரியாமல் வாங்கின 1-2 புக்ஸ் தான் வந்து அகாடமி புக்ஸு. மற்றபடி எல்லாமே நான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் வச்சு படிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் இன்னுமே என்கிட்ட வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று யூத் பேப்பர்ன்ற சேனலில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது நிறைய பேர் ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே யூத் பேப்பர் சேனலில் அகைன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் தமிழ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு ஐடியா இல்லை, இன்னும் டெஸ்ட் பேட்சே நான் சேரலன்றவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிருஷோபா அகாடமிலையுமே ரிவிஷன் பேட்ச்னு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, குரூப் 4 எக்ஸாம் டேட்டில் சேஞ்சஸ் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வந்துருந்துச்சு. ரொம்ப இல்லை, ஜூலை 13 வந்து எக்ஸாம்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனால் வந்து ஜூலை 12 எக்ஸாம் நடக்க போகிறதா வந்து இப்போ நியூஸ் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல, நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும். இன்னும் எப்படியும் ஒரு 10 டேஸில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இப்போத்துலேருந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் ஏன் குரூப் 1 எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அநேகமாக அவங்க நியூ சப்ஸ்கிரைபராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் என்னால் எழுத முடியாதுன்னா, நான் இன்னும் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் ஒரே ஒரு செமஸ்டர் இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணால் தான் என்னால் எக்ஸாம் எழுத முடியும். அதனால தான் நான் குரூப் 1 எக்ஸாம் வந்து இந்த டைம் எழுதலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எழுதுவேன். நீங்கள் எல்லோரும் என்னென்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் வேறு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. 2024 ஜூனில் வந்து குரூப் 4 எக்ஸாம் நடந்துருந்துச்சு. கரெக்டாக 1 இயரில் திருப்பி வந்து 2025 எக்ஸாம் வரதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம். இதே மாதிரி 2026 வருமானு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, புக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுங்கள். நானுமே இந்த ரீசனை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த எக்ஸாமே எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தீவிரமாக படிச்சுட்டு இருக்கேன். நியூவாக படிக்கிறவங்க ஜிஎஸ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணுங்கன்னு என்னை கேட்டிருந்ததால் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் சிலபஸ் வைஸ் என்னென்ன டாப்பிக்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்னு டெய்லி கொஞ்சம் போர்ஷன்ஸ் கொடுத்து குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜிஎஸ் எப்படி படிக்கணும்னு ஐடியா இல்லாதவங்க என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோடைய லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இன்கேஸ் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டெலிகிராமில் போயிட்டு VZR Vlogs TNPSCன்னு கேப்ஸில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் வரும். அப்படி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அன்றைக்கி ஜயன் குட்டி லேட்டாக எழுந்ததால் கொஞ்சம் நிறையவே படிக்க டைம் கிடச்சிது. ஒரு 2 hours கிட்ட படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்காது, ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். சரி என்னுடைய பையன் எழுந்த சவுண்ட் கேட்டவுடனே புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவரை பார்க்க போயிட்டேன்.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.